ஆமா, இன்னைக்கு என் வேலை விஷயமா வர சொன்னீங்க, அதனாலதான் வந்தேன். என்ன வேலை குடுக்கறதா முடிவு பண்ணிருக்கீங்க? உங்கள மாதிரி உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாம். குடுக்கற வேலைய நீங்க சிறப்பா செய்வீங்க. நீங்க என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மா, நான் கார்பரேஷன்ல பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தவன். ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி இருந்தா எனக்கு சரிப்பட்டு வராது. அதனால ஏதாவது மேற்பார்வை பாக்குற மாதிரி இருந்தா சரியா இருக்குமா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மேற்பார்வை பாக்குற வேலையே கொடுக்கறேன். நீங்க தினம் ஆபீஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்ல. வாரத்துக்கு ஒரு முறை இல்ல 2 வாரத்துக்கு ஒரு முறைன்னு உங்களுக்கு எப்பெல்லாம் வரணும்னு தோணுதோ அப்ப மட்டும் வந்தா போதும். ஐயோ ஐயோ, இது என்னம்மா புது மாதிரி இருக்கு? நேத்து நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு உங்களை கௌரவப்படுத்த உங்களுக்கு கொடுத்திருக்கிற கௌரவ பதவிதான் இது. ஐயோ அம்மா, நீங்க பெரியவங்க தானே மறுபடி நிரூபிக்கீங்க. உங்ககிட்ட கை நீட்டிக்கு சம்பளம் வாங்குறதுனால இனிமே உங்களை பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட மாட்டேன், மேடம் தான் கூப்பிடுவேன். உங்களுக்கு சம்மதம் தானே? உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. எங்க ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு நெருக்கமா இருக்கிற ஜமீன்தார், பண்ணையார், மந்திரிங்க, பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களையெல்லாம் கௌரவப்படுத்த எங்க பரம்பரையில இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி முருகப்பெருமான் சிலைய பரிசா கொடுக்கறது தான் வழக்கம். ஆனா 10 வருஷமா இந்த பரிச நாங்க யாருக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, முதலா பணம், பதவி, செல்வாக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தருக்கு அவருடைய நேர்மைய பாராட்டி கொடுக்கிற பரிசு. ஆஹா, பரிசு இல்ல, கௌரவம். இத நீங்க வாங்கிக்கணும். ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வார்த்தையே வரமாட்டேங்குது, உள்ளுக்குள்ள ரோல் ஆகுது. கஜேந்திரன், அவரை வீட்ல டிராப் பண்ணிடுங்க. ஓகே மேடம். பாக்ஸ் பத்திரம். அவர் பிடிக்கணுமா? இல்ல வேணாம். சரி, நானே போயிடுறேன். போலாமா கஜேந்திரா? வாங்க, கதவை தரங்க. ஆமா, மும்பைல இருந்து ஆதி தம்பி போன் பண்ணாரா? மாமா எப்போ வந்துட்டாருமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆதி தம்பி வந்த விஷயத்த என்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல? மாமா வந்தது எனக்கே தெரியாதுமா, சஸ்பென்ஸா தான் இருந்ததுமா. அட, ஆதி தம்பி உன்கிட்ட கூட சொல்லாம திடீர்னு புறப்பட்டு வந்துருச்சா? நல்ல வேளை, உங்க கல்யாண நாளுக்குள்ள ஆதி தம்பி திரும்பி வந்துருச்சு. இல்லனா உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். ஆமா, என்ன டிஃபன்? கண்டிப்பா இட்லி இல்ல. பத்தியா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. கோச்சுக்கு அதிகமா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மாமாக்கு பிடிச்ச சின்ன தோசை, தொட்டுக்க புதினா சட்னி, அவ்வளவுதான். கேக்கும் போதே நல்லா இருக்கே. சரி, வெயிட் பண்ணுங்க, தோசை போட்டு கொடுக்கற, சாப்பிட்டே போங்க. வேணாம். நீ ஆதி தம்பிக்கு முதல்ல சுட்டு கொடு. உன் கையால சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. நான் வரேன். சரி, அப்ப நான் உங்களுக்கு அப்புறமா தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, நான் வரேன். ஏன் அங்கே நிக்கிற? உள்ளவா. அழுது புலம்பி சென்டிமெண்ட் டிராமா போட்டு ஆண்டிய நம்ப வச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டோம். நினைச்சத சாதிச்சிட்டோமேன்ற சந்தோஷத்துல ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? இந்த வீட்ல நீங்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான், அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன? இப்போ நான் எதையுமே மறக்கல. 25 வருஷமா இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுல இருந்து நம்பர் 2 செட் ப்ராப்பர்ட்டியா தானே நான் இருக்கேன். அதனால இன்னைக்கு அகிலா சொன்னதுல எனக்கு எந்த பெரிய ஷாக்கும் இல்ல. அப்புறம் நீ ஹைதராபாத்ல இருந்து வந்த உடனே நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் இருக்கா இல்ல நான் வேணா மறுபடியும் சொல்லட்டுமா? அதான் ஐசு, இனிமே இந்த வீட்ல ஏன் ஆட்சிதான் நடக்க போகுது, ஏன் குடிதான் பறக்க போகுது அப்படின்னு சொன்னல, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இது நீ நினைக்கிற மாதிரி என் முடிவு இல்ல ஐசு, இதுதான் என் ஆரம்பம். இன்னும் 25 வருஷம் செட் ப்ராப்பர்ட்டியா வாழ்ந்து செத்து போறதை விட என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடியா தான் வந்திருக்கேன். எப்படி இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நம்ம வடிவேல சொல்ற மாதிரி எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி? நீங்க திருந்தறதுக்கு ஆண்டி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா திருந்தவே மாட்டேன்னு அடம் புடிச்சிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல. என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. வெரி குட். இத அப்படியே மெயின்டைன் பண்ணு, அதான் உனக்கு நல்லது. உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க தான் என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. உங்க ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பேசாம அமைதியா போறதுக்கு இந்த ஐஸ்வர்யா ஒன்னும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இல்ல. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட சின்ன மருமக. உங்க ஆட்டத்தை முடிவு கட்ட, உங்களுக்கு தண்டனை கொடுக்க அகிலாண்டேஸ்வரி ஆண்டி தேவையில்ல, இந்த ஐஸ்வர்யாவே போதும். இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நீங்க செஞ்சிருக்க துரோகத்துக்கு அதுக்கு உண்டான தண்டனைய நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. சாகிறதுக்கான வரம் கேட்டு நீங்க என்கிட்ட கெஞ்சதான் போறீங்க. அத நான் பார்க்க தான் போறேன். பாக்கலாம். ஜெயிக்க போறது நீயா இல்ல நானா? பார்க்கலாம். என்னாச்சு மேடம், ஏதாவது தலைவலியா? ஆமாம் பெருமாள், என்னன்னு தெரியல, அடிக்கடி தலையில நீர் கோத்துடுது, ரொம்ப படுத்துது. ஏதாவது வைத்தியம் பாத்தீங்களா? தோ இதெல்லாம் தான் இருக்கு. அப்புறம் டாக்டரை பாத்துட்டு வந்தேன், அவர் மாத்திரை கொடுத்திருக்காரு. ஐயோ, இங்கிலீஷ் மருந்தெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வராது மேடம். நான் போய் இயற்கை மருத்துவத்துல ஒண்ணு கொண்டு வரேன் பாருங்க, அது சாப்பிட்டு பாருங்க, பட்டுன்னு போயிரும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பெருமாள். இங்க எதுவும் பேசாதீங்க, நான் கரெக்டான மருந்தோட வரேன். பார்வதி, பார்வதி. வரேன். என்ன, எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுமே பார்வதி. என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ரொம்ப நல்லவங்க, நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள பாக்குறதுக்கு ஆபீஸ் போயிருந்தேன். அவங்களுக்கு என்னமோ தலையில நீர் கோத்து ஒரே தலைவலின்னு அவஸ்தைப்படுறாங்கம்மா. தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டா ஜலதோஷம் தலைவலிலாம் அப்படியே டக்குன்னு குணமாயிடும். அட, இதே தான் அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி கைப்பக்குவமா செய்ய ஒரு பொண்ணு எங்க வீட்டுல குடியிருக்கா. அந்த பொண்ணுகிட்ட சொல்லி தூதுவளை ரசம் வச்சு செஞ்சு கொண்டாரன்னு சொல்லிருக்கேன். எனக்காக அந்த ரசத்தை வச்சு கொண்டாரியா? அகிலாமாவுக்கு தலையில நீர் கோத்துக்கிட்டு தலைவலி வர்றப்போலாம் நான் தான் தூதுவளை ரசம் வச்சு கொடுப்பேன். இப்போ இவங்கள என் அம்மாவா நினைச்சு இவங்களுக்கு தூதுவளை ரசம் வச்சு கொடுக்க வேண்டியதுதான். என்னம்மா திடீர்னு யோசனையில இருக்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. என்னம்மா ரசம் கொண்டாந்துச்சு? இந்தாங்க, ரெடியா இருக்கு. ஐயோ, சுடுது, ரொம்ப சூடா இருக்கு பார்வதி. இந்த ரசத்தை சாப்பாட்லயும் ஊத்தி சாப்பிடலாம், அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாம். இப்போ ஒரு தடவை சாப்பிட்டு நைட் ஒரு முறை சாப்பிட்டா எப்படிப்பட்ட தலைவலியும் சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் பார்வதி. எனக்கு எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம்? அந்த அம்மாவுக்கு தலைவலி சரியானா அதுவே எனக்கு போதும். கரெக்ட். நானும் அந்த அம்மாட்ட நாட்டு மருந்து எடுத்து கொண்டாரன்னு சொல்லிருக்கேன். சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துறேன். பார்வதி, ஒரு சின்ன டவுட். இதுலயே பிராந்தி கொஞ்சம் ஊத்தி குடிச்சா நல்லா இருக்கும்ல? ஓஹோ, இருங்க, ஜானகி அம்மா கிட்ட சொல்லவா? நல்ல வாடகைக்கு போட்டு கொடுக்கற ஆளை வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். வரேன். அக்கா, லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம் வாங்கக்கா. உன்னை யார் ஆபீஸ்க்கு லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னது? இதுல என்னக்கா இருக்கு? நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நீங்க இங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம அங்க கவலைப்படுறதுக்கு ஒரு எட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். எது கேட்டாலும் பதில் ஒண்ணு ரெடியா இருக்கும் உன்கிட்ட. டயத்துக்கு சாப்பிடணும் மேடம். மருந்து ரெடி. யார் இந்த ஆளு? வெண்டைக்காய்க்கு கையும் காலம் முளைச்ச மாதிரி
நேரா வந்து பேசிட்டு இருக்கான். மேடம், இது யாரு? உங்க வீட்டு வேலைக்காரியா? ஓ, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? சரியான நேரத்துல தான் கொண்டு வந்திருக்க. சட்டுப்பட்டுன்னு எடுத்து வையுமா. என்னம்மா இடிச்ச புலி மாதிரி நின்னுட்டு இருக்க? சட்டுப்பட்டுன்னு சாதத்தை போடு. ரசம் ஆடுறதுக்குள்ள ஊத்தணும்ல. வனஜா, அதான் சொல்றாருல, காதல விழல, எடுத்து வை. அணைக்கட்டுங்க, அணைக்கட்டுங்க, ஓடுது அணைக்கட்டுங்க. நல்லா பெணைங்க, பெணைஞ்சு அடிங்க. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவலி என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்னம்மா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. இதே தூதுவளை ரசம், இதே கைப்பக்குவம் ஏற்கனவே நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்ன, ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா, எங்க வீட்ல ஒரு சமையல்கார பொண்ணு இருந்தா, அவ இந்த மாதிரி தூதுவளை ரசம் வச்சு கொடுப்பா. அப்படியே அவ கைப்பக்குவம் தான் இருக்கு. அவ ஞாபகம் வந்துருச்சு, அதான். ஓ, இப்ப அந்த பொண்ணு உங்க வீட்டுல வேலையில இல்லையா? இல்ல. என்னாச்சு? என்னாச்சுமா? அந்த பொண்ணு வேலையை விட்டு போச்சா? கல்யாணம் ஆகி போயிடுச்சா, இல்ல வேலையை விட்டு நீங்க தூக்கிட்டீங்களா? நான் தான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் அவளையே கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. பாவம் அக்கா, சாப்பிடும்போது தொல்லை பண்றீங்க. பெருமாள், சாரி பெருமாள், நான் ஏதோ டென்ஷன்ல உங்ககிட்ட கத்திட்டேன். மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. ஐயோ, பரவாயில்லைங்க மேடம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கிட்ட போய் சாரி கேக்குறா. அப்படி யார் இந்த ஆளு? அது ஒண்ணு இல்ல, தூதுவளைய போட்டா கோவம் கொஞ்சம் தூக்கலா வரும்னு சொல்லுவாங்க. நானும் சொல்லி இருக்கணும், அது சொல்லாமே ஊத்திட்டேன். ஏற்கனவே நீங்க தலைவலியில இருந்தீங்களா? நானும் அந்த பொண்ணை பத்தி துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அதனாலதான் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என் மேல நீங்க எடுத்துக்கிட்ட இந்த அக்கறைக்கு ரொம்ப நன்றி. என்ன மேடம், எனக்கு போய் நீங்கள் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. ஒன்னு சொல்லட்டுங்களா? இந்த ரசத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல பத்திரமா வைக்க சொல்லுங்க. நைட்டு இன்னொரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அப்படி கிண்ணன்னு இருக்கும். கண்டிப்பா. அப்ப நான் வரேங்க. வாங்க. தம்பி, உன்னை கூப்பிடுறாங்கம்மா. ஆஹா, ரசம் நல்ல வாசமா இருக்கு. அம்மா, ம், இந்த ரசம் வச்சது யாருமா? ஏன் எது கேக்குற? பார்வதி வைக்கிற தூதுவளை ரசம் மாதிரியே இருக்கு. இவள மத்தியானம் சாப்பிட்டப்போ எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இது பார்வதி வச்ச ரசம் இல்ல. எங்க ஆபீஸ்ல புதுசா ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்திருக்காரு, அவர் வீட்ல இருந்து கொண்டு வந்ததுதான். கூத்து, அவர் கூத்து. சாப்பிட்டு பாருங்க. அம்மா, இன்னும் கொஞ்சம் சாதம் வைக்கிட்டா? என்னால இனிமே சாப்பிடவே முடியாது. ஐயா, உங்களுக்கு? திருப்தியா இருக்கு, தேங்க்யூ. சரி. என்னாச்சு பெருமாள்? எப்பவும் கலகலன்னு பேசுற உங்க முகத்துல ஏதோ ஒரு சோகம் தெரியுது. அது வந்து மேடம், என்கிட்ட எந்த தயக்கமும் வேண்டாம். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல மேடம். அன்னைக்கு நீங்க கொடுக்கும் போது வேணான்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு அது தேவைப்படாம இருந்துச்சு. இன்னைக்கு அது தேவைப்படுது மேடம். பணம் ஏதாவது தேவைப்படுதா? ஒண்ணு இல்ல மேடம். அன்னைக்கு வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்ல மேடம். ஆமா. அந்த வீட்ல புதுசா கல்யாணம் ஆன ஜோடி ஒண்ணு இருக்கு. நாளைக்கு அவங்க கல்யாண நாள். அவங்க 2 பேரும் எங்க கல்யாண நாள ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டாங்க. அதனால நானும் என் பொண்டாட்டியும் அவங்க கல்யாண நாள ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்கோம்.
அதுக்குத்தான் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அவ்வளவுதானே? எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 50,000 ரூபாய் இருந்தா போதும். 2 மாசத்துல திருப்பி தந்துடுறேன். நீங்க திருப்பி எல்லாம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இருங்க கொடுக்கறேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பெத்தவங்க ஆசீர்வாதம் கிடைக்காத அந்த ஜோடிங்க நீங்க நேரம் வந்து ஆசீர்வாதம் பண்ணா அவங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மேடம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு தலைவலின்னு சொன்னோன்னு ரசம் வச்சு கொடுத்ததே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுதான் அவங்க தான் கல்யாணம் பண்ணவங்க. ஓ சரி, நான் வரேன். ஃபங்க்ஷன் எங்க? வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கல்யாண பெருமாள் கோயில்ல தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க அவசியம் வந்துருங்க. சரி பெருமாள், நாளைக்கு உங்களுக்காக நான் கண்டிப்பா வந்து கலந்துக்கிட்டு அந்த ஜோடிய வாழ்த்திட்டு வரேன். இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நான் வரேங்க. பணம் ஏதாவது வேணும்னா கேளுங்க பெருமாள். ஐயோ இதுவே போதுங்க. வரேங்க. இந்த வெண்டைக்காவை ஃபாலோ பண்ணி போனா ஒருவேளை அந்த ஜோடியை கண்டுபிடிக்கலாமா? பண்ணுவோம். கிளி நல்லா மாட்டிக்கிச்சு. அப்போ இங்கதான் இருக்கா. நம்ம கணக்கு எப்ப தப்பா இருக்கு? இந்த முறை அகிலாவை என் கைக்குள்ள கொண்டு வரதுக்கான ட்ரம்ப் கார்டு இந்த விஷயம் தான் நந்தினி. வர 10ஆம் தேதி ஆதிக்கும் பார்வதிக்கும் கல்யாண நாள் வருது. அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அவளை பரம்பரை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வர சொல்லி இந்த ஹோட்டல்காரி போன்ல ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா பாரு, நாமளே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அகிலாண்டேஸ்வரி அந்த கல்யாண நாளுக்காக கோயிலுக்கு போறா அப்படிங்கறது தான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதி பார்வதி கல்யாண நாள்ல அகிலாண்டேஸ்வரி எப்படி வருவாங்க? அகிலாவுக்கு இப்ப புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா நந்தினி. அகிலாவுக்கும் ஆதிக்கும் பார்வதிக்கும் இருக்கிற பிரச்சனை அந்த ஆளுக்கு தெரியாது. அவரு யாரோ அவங்க வீட்டுல குடியிருக்கிற புதுசா கல்யாணமான ஜோடிக்கு கல்யாண நாள்னு சொல்லிதான் அகிலா வர்றதுக்கு சம்மதம் வாங்கியிருக்காரு. சூப்பர் ஆண்டி. அகிலா கோவிலுக்கு வரணும், பார்வதி பரம்பரை நகை போட்டிருக்கிறத பாக்கணும். அதுக்கப்புறம் என்ன, பார்வதிக்கு மட்டும் இல்ல அந்த ஹோட்டல்காரிக்கும் சேர்த்தே உற்சவம் நடக்கும்ல. அதுக்கப்புறம் எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு பழையபடி அகிலாவுக்கு நான் க்ளோஸ் ஆயிடுவேன். நீங்க நினைச்சது சரியா நடக்கணும்னா ஆதி அங்க இருக்க கூடாது. ஆதி அங்க இருந்தா அகிலாண்டேஸ்வரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஆதி பிரச்சனைய வளர விட மாட்டான். ஆமா நந்தினி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆதி அந்த இடத்துல இருக்க கூடாது. அப்படி அவன் இருந்தான்னா நாம நினைக்கிற மாதிரி பிரச்சனை பெருசாகிறது டவுட் தான். அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு வரும்போது ஆதி அங்க இருக்க கூடாது. ஆதிய வெளிய அனுப்புற வேலைய நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. சூப்பர் நந்தினி. அகிலாவை கோயிலுக்கு வர வைக்க வேண்டியது என்னோட வேலை. அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி. சரி, நான் கிளம்புறேன். இப்ப என்ன 4 gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த 4ல ஒண்ணுதான் நீ இப்ப செலக்ட் பண்ண போற. 4ல 1 நான் செலக்ட் பண்ணணுமா? வேண்டாம் மாமா. ஏற்கனவே 1 செலக்ட் பண்ணி எழுதிட்டு இருக்கிறதே எனக்கு பயமா இருக்கு. இப்போ இதுல 4ல 1 செலக்ட் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. எதுக்கு பயப்படுற? நம்பு. இதுல ஒரு gift செலக்ட் பண்ணு. அப்புறம் அது என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணி பேப்பர்ல எழுது.
இப்போ அந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும்னு கெஸ் பண்ணி பேப்பர்ல எழுதிரு. பயமா இருக்கு மாமா, நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்களேன். க்ளூலாம் எதுக்கு, அப்படியே ஓப்பனா சொல்லிட்டா ஓகே தானே? சூப்பர் மாமா, சொல்லுங்க. இங்க வா. சாப்பிடுங்க. அகிலா, நாளைக்கு உனக்கு ஏதாவது முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கா? ஏன், எதுக்காக கேக்குறீங்க? சும்மாதான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட முக்கியமான ஒருத்தர் அவருக்கு வேண்டப்பட்டவங்களோட கல்யாண நாளைக்கு என்ன வாழ்த்த கூப்பிட்டிருக்காரு. அந்த ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் மட்டும் நாளைக்கு எனக்கு இருக்கு. கல்யாண நாள் மூத்த மருமகளுக்கு தான் தெரியாம அகிலா துள்ளிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு இருக்கு வேடிக்கை. ஆமா அகிலா, அந்த ப்ரோக்ராம் எங்க வச்சிருக்காங்க? மண்டபத்திலயா இல்ல கோவில்லையா? கோவில் தான் சொன்னாங்க. அது எந்த கோவில் தெரியுமா? அது ஐயோ, இவ அந்த கோயில் பேரை சொல்லி இவங்க போக விடாம தடுத்துட்டா ஏதாவது பண்ணணுமே. கரெக்ட். அக்கா, அது லட்சுமி பெருமாள் கோவில்னு சொன்னாங்க அக்கா. அதான். எதுக்கு இப்ப இந்த தம்சப்பு சரியில்லையே? என்னமோ இருக்கு இவங்களுக்குள்ள. என்னவா இருக்கும்? என்ன எல்லாரும் முகத்துக்கு முகம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சரிம்மா, பட்டமா என்ன வேணும்னு கேட்டு கொடுங்க. அகிலாவுக்கு தெரியாம பார்வதி கல்யாண நாளைக்கு எப்படி போறதுன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டாரு. நாளைக்கு நம்ம 3 பேரும் நேர்ல போய் நின்னா நம்மள பார்த்து பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவா. கண்டிப்பா ஐசு. ஆமா, நாளைக்கு எத்தனை மணிக்கு கல்யாணம்? நம்ம எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்? ஆண்டி எத்தனை மணிக்கு ரெடியாகி கிளம்பி போறாங்கன்னு தெரியலையே. அங்கிள், ஆண்டி கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி ஆகணும்ல? ஆமா ஐஸ்வர்யா, அகிலா கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நாம ரெடி ஆகணும். விடிஞ்சா நம்ம கல்யாண நாள். சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. என்னாச்சு? ஒன்னும் இல்ல மாமா. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். என்ன மாமா சொல்றீங்க? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க நான் சொல்லட்டுமா? நம்ம கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷ கல்யாண நாள கொண்டாட போறோம். அம்மாவோட ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கலன்னு நினைச்சுதானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா மாமா, இத சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. சாரி மாமா. இந்த பிரிவுலாம் எதுவுமே நிரந்தரம் இல்ல. எல்லா பிரிவுகளுமே அன்பை ஆழமா வெளிப்படுத்துறதுக்கு காலம் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு சூழ்நிலை தான். இந்த வருஷம் அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு நினைச்சலாம் வருத்தப்படாது. அடுத்த வருஷம் அம்மாவே முன்னாடி நின்று நம்ம கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாடுவாங்க. என்ன நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்குமா மாமா? இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்குல்ல? நடந்திருக்கு மாமா. அப்ப இதுவும் நடக்கும் நம்பிக்கையோட இரு. நம்பிக்கையோட தான் இருக்கேன் மாமா. என் நம்பிக்கையே நீங்க தானே. அனுஜா,
இப்படியே நீ குதிச்சு குதிச்சு மொத்த எனர்ஜியும் போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நீ கத்த முடியும், எல்லாரையும் அதட்ட முடியும்? பேசாம தூங்கு. லேபர்ஸ் சொல்லுங்க. வணக்கங்கம்மா. அப்புறம் இருக்கிற வேலையில விட்டு எதுக்கு ஹால்ல தூண் மாதிரி நிக்கிறீங்க 3 பேரும்? அம்மா, நீங்க இவர்கிட்ட கொடுத்த வேலையில என்கிட்ட கொடுத்து செய்ய சொல்றாருங்கம்மா. நான் ஏற்கனவே பேஷண்ட், என்னால முடியாது, அதனாலதான் இவன்கிட்ட எதே மன்னிச்சிருங்க. ஜோக்கறத இவங்க சண்டையில என்னோட வேலை கெட்டு போதுமா? நீங்க தாம்மா இதுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லணுங்க. பாய் முடை. சாரிங்கம்மா. 3 பேரும் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. அதுல இருந்து எப்படி தப்பிச்சு சோம்பேறியா உட்கார்ந்துக்கலாம்னு காரணம் கண்டுபிடிக்கிறீங்க. இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள நான் சொன்ன எல்லா வேலையும் நீங்க முடிக்கிறீங்க. இல்ல தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேன். ஜாக்கிரதை. என்ன யாரு நினைச்சீங்க? இந்த ஆதிக்கடவுர் அகிலா, அவ பேரே வருது. ஆதிக்கடவுர் பார்வதி. அம்மா, அது ஆதிக்கடவுர் வனஜாங்கம்மா. எனக்கு தெரியும், நீ வாய மூடு. இந்த ஆதிக்கடவுர் வனஜா முன்னாடி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ்வளவுதான். இன்னொரு சத்தம் என் காதுல கேட்க கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கம்மா. திரும்பவும் சொல்றேன், இன்னொரு குரல் என் காதுல விழுந்து. வனஜா, அக்கா. எல்லாம் கனவா? ஆண்டி எனக்கு கொடுத்த பரம்பரை நகைய பார்வதி கிட்ட கொடுத்துட்டு வீட்ல போலி நகைய வச்சிருக்கோம். இந்த விஷயம் ஆண்டிக்கு மட்டும் தெரிஞ்சது, அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்காரு. பயமா இருக்கா உனக்கு? அப்போ வீட்ல இருக்கிறது ஒரிஜினல் நகை இல்ல. எவ்வளவு பெரிய மோசடி வேலை பார்த்திருக்கா. நல்லா தாண்டி பண்ணிருக்க, நல்லதான் பண்ணிருக்க. எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இனி அகிலாக்கு தெரிஞ்ச மாதிரிதான். ஐசு, பரம்பரை நகை முறையா நியாயமா அன்னைக்கு தானே சேர வேண்டியது. நீ நியாயமா தானே நடந்துகிட்ட. அதனால நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்காது. தேவையில்லாம போட்டு மனசு குழப்பிக்காது. அப்படி எதுவும் நடக்காத வரைக்கும் சந்தோஷம் தான் அருண். ஒருவேளை நாளைக்கு ஆண்டியும் எதிர்பாராத விதமா நாம போற கோயிலுக்கே வந்து பார்வதி பரம்பரை நகைய போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா? பாத்துட்டாங்கன்னா என்னன்னு என்னம்மா கேள்வி? அத்தானே நடக்க போகுது. நீ நினைக்கிற மாதிரி மட்டும் அப்படி நடந்துச்சு, அம்மா கிட்ட நம்ம மசமா மாட்டிப்போம். அப்புறம் வீட்டுல இருக்கிற நகை போலி நகை தானே அம்மாக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் தண்டனக்காதான். நாளைக்கு உங்க மொத்த பேராட்டமும். ஐயோ, திருட 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 திருட, எல்லாரும் ஓடி வாங்க. திருட திருட, ஓடி வாங்க ஓடி வாங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான். அக்கா வாங்க. அருண் வாடா சீக்கிரம். வீட்டுக்குள்ள திருட வந்துட்டானே. ஐயோ, என்னென்ன போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, சீக்கிரமா வாங்க. வா 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 வா. அக்கா வாங்கக்கா, மாமா வாங்க. ஐஸ்வர்யா வா. இந்த பக்கமா ஓடி வந்து இப்படிதானே போனா? இந்த பக்கம். ஆமா, பாத்து போ. வாங்க வாங்க. அருண் பாத்தியாடா? வெளியில யாரும் அப்படி இல்லையே. கேட்ல செக்யூரிட்டி டியூட்டில தான் இருக்கான். அவன் யாரும் வரலன்னு சொல்றானே. ஐயோ மாமா, நான் 2 கண்ணால பார்த்தனே. திருட மேல இருந்தா ஓடி வந்து இந்த பக்கமா போனா. நீங்க எல்லாரும் ரூம்குள்ள போய் நகை பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கக்கா. போங்க. அருண், ஐஸ்வர்யா, உங்க ரூம்ல போய் எல்லாம் சரியா இருக்கா, ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பாத்துட்டு வாங்க. நான் என் ரூம்ல செக் பண்ணிட்டு வரேன். சரிம்மா. வா ஐசு. ஓகே அருண். ஆமா, நீ ஊர் ரூம்ல போய் நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கலையா? அது மாமா, அவன் திருட வந்து மாடியில இருந்தா வந்தான். ஆனா பாருங்க, நான் ரூம்ல இருந்து வந்தல, அப்பதான் அவனை பார்த்தேன். உங்க ரூம்ல இருந்தா வந்தான். ஐஸ்வர்யா, நகையெல்லாம் சரியா இருக்குல்ல? அக்கா எல்லாம் சரியா இருக்கா பாத்தீங்களா? எங்க ரூம்ல எல்லாமே பத்திரமா தான்ப்பா இருக்கு. அப்பா, நம்ம ரூம்லயும் சரியாதான் இருக்கு. நோ ப்ராப்ளம். கடவுளே, நல்லபடியா காப்பாத்திட்டப்பா. இதுவும் திருடு போகல. அம்மா, பரம்பரை நகையெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பரம்பரை நகையெல்லாம் பெட்டில பத்திரமா இருக்கு. அது என்னதான் பத்திரமா இருந்தாலும்
அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து அக்கா கண்ணுல காட்டு, அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சித்தி அதான் பத்திரமா இருக்குதுன்னு சொல்றோம்ல, அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்து காட்ட சொல்றீங்க? ஐஸ்வர்யா, நீ போய் பரம்பரை நகையை எடுத்துட்டு வா. போ. சரி ஆண்டி, திருப்பி வரேன். எடுத்துக்கிட்ட பாடி உனக்கு இருக்கு இனிமேதான். சீக்கிரம் எடுத்துட்டு வா. பெட்டி பூட்டி இருக்குல்ல? பூட்டிதான் இருக்கு. சீக்கிரம் பெட்டி திறந்து அக்கா கிட்ட நகையெல்லாம் காட்டு. பரம்பரை நகையெல்லாம் அப்படியே இருக்கு. இப்பதான்க்கா நிம்மதியா இருக்கு. ஐசு, இந்த பெட்டிய நீ அக்கா கிட்ட கொடுத்துரு. ஆண்டி தான் எனக்கு கொடுத்துட்டாங்கல்ல. நீ சின்ன பொண்ணு ஐஸ்வர்யா, உனக்கு பரம்பரை நகையோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தெரியாது. என்னமோ எதன்னு நீ அப்படியே அசால்ட்டா வச்சிட்டீனா அக்கா கிட்ட இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே சேஃப்டி. கொடுத்துரு. ஆமா, அது என்கிட்டயே இருக்கட்டும் ஐஸ்வர்யா. இந்த பெட்டியை வாங்கிக்கோங்க. சரியா அகிலா, குடு ஐஸ்வர்யா. நீங்க ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இப்படி ஒரு காரியம் பண்ண உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? ஒரிஜினல் இல்ல போலின்னு அகிலாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு ஐஸ்வர்யாவை அம்மா முன்னோர்களுக்கு பூஜை பண்ண சொன்னாங்கல்லப்பா, அப்ப ரெடி பண்ணது. அப்போ அன்னைக்கு பூஜையில ஐஸ்வர்யா போட்டிருந்தது இந்த போலி நகை தானா? ஆமாப்பா. அதனாலதான் அன்னைக்கு நகைய பாலிஷ் போட வேணான்னு நாங்க ரெண்டு பேரும் தடுத்தோம். பாலிஷ் போட வேணான்னு சொன்னதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கா? ஆமா அங்கிள், நியாயமா மூத்த மருமக பார்வதி தானே, அவதானே பரம்பரை நகையை போட்டு பூஜை பண்ணணும். குருஜி கூட அததானே சொன்னாரு. ஆனா ஆண்டி திடீர்னு பார்வதிய பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அங்கிள். அதனால ஆண்டிக்கு தெரியாம பார்வதி கிட்ட நகைய கொடுத்து பூஜை பண்றதுக்காக நாங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம். அப்பா, இந்த விஷயத்த நாங்க உங்ககிட்ட சொல்லிருக்கணும். சொல்லாம இருந்தது எங்களோட தப்பு தான். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்க நோக்கம் நல்லதுதான், பார்வதிக்காக பண்ணது சரியானதுதான். ஆனா அதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்த வழி ரொம்ப தப்பானது, ஆபத்தானது. இப்ப என்னதான்ப்பா பண்றது? போலி நகையை வச்சு பூஜை பண்ண விஷயம் அகிலாவுக்கு தெரிஞ்சா அவ மனுஷியாவே இருக்க மாட்டா. இப்போதைக்கு போலி நகையை பத்தி அகிலாவுக்கு தெரியாம பாத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இனிமே அதை நான் பாத்துக்கிறேன். நகைக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல, சரியா? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அருண், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நான் திரும்பி வரதுக்குள்ள எல்லா வேலையும் கரெக்டா முடிஞ்சிருக்கணும். ஓகேமா, நீங்க வரதுக்குள்ள எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டா முடிச்சு வச்சிடுறேன். நாங்க பாத்துக்கிறோம் ஆண்டி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பை. அக்கா, நானும் உங்க கூட கோயிலுக்கு வரட்டுமா? இப்ப என்ன திடீர்னு என் கூட கோயிலுக்கெல்லாம் வரேன்னு சொல்றேன்? அது நீங்க போறீங்களா இப்ப அந்த பெருமாள் கோவில், அந்த கோவில்ல ஒரு ஆஞ்சநேயர் இருக்காராம். அந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை போட்டா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தோஷம் போயிடுமாக்கா? ப்ளீஸ் என்னையும் கூட்டு போங்க.
அம்மா வெளியே போனதுக்கு அப்புறம் சித்தி வீட்டுல இருப்பாங்களே, எப்பறா நம்ம சமாளிக்க போறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அவங்களே வாண்டடா வந்து அம்மா கூட போயிட்டாங்க. இப்பதான் நமக்கு நிம்மதி. சரி, நம்மளும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டு ஆண்டி வரதுக்குள்ள திரும்ப வந்துடலாம். அதுவும் சரிதான். நானும் போயிட்டு ஓகேப்பா, பாய் சார். ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, gift பேக் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஹெல்ப் பண்றேன், நீ போய் ரெடி ஆகு. போ. சரிப்பா, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். முடிச்சிட்டியா? என்னாச்சு அருண்? டோர் க்ளோஸ் ஆயிருக்குப்பா, ஓபன் ஆக மாட்டேங்குது. பிரஸ் பண்ணி இழுத்து பாரு அருண். இல்லப்பா, ஓபன் ஆக மாட்டேங்குது. நீ வா, நான் பாக்குறேன். அருண், ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன்லப்பா, டோர் லாக் ஆயிடுச்சு. நைட் அம்மாவுக்கு கோயிலோட பேரு சரியா ஞாபகம் வராதப்போ சித்தி கோயில் பேரை சொல்லி சமாளிச்சாங்க. எனக்கு என்னமோ சித்தி ஏதோ இந்த விஷயத்துல பிளே பண்றாங்களோன்னு தோணுது. வனஜா அகிலாவோட வாலண்டியரா கிளம்பி போகும்போது அவளால நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். ஆனா அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணி தான் அகிலாவோட போயிருக்கா. அப்பா, அம்மா இப்ப எந்த கோயில் போயிட்டு இருக்காங்கன்னு தெரியணும். நேரா கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும்பா. திரும்ப கூப்பிடுறேன். என்னப்பா, நான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கேன், நீ போன பேசிட்டு இருக்க. ஆமா, நீ ரெடி ஆயிட்டே, பார்வதி ரெடியா இல்லையா? ரெடி ஆயிருப்பா சார். அம்மனுடைய திருமாங்கலே உங்ககிட்ட இருக்கதா சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். பார்வதி சீக்கிரம் ரெடி ஆகி வர சொல்லுப்பா. சரிங்க சார், நீங்க பாருங்க. உன்னிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். அதாவது உன்னுடைய கல்யாண நாள்ல ஒரு முக்கியமான விவிஐபி வர போறாங்க. முக்கியமான விஐபி? நான் யாரையும் கூப்பிடலையே சார். ஆனா நான் கூப்பிட்டிருக்கேனே. நீ எங்க கல்யாண நாள என்னென்னவோ செஞ்சு அசத்திட்டல, அதே மாதிரி உன் கல்யாண நாள நாங்க ஏதாவது செய்யணும்ல. வரப்போறது ஒரு பொம்பளை, அதுவும் முக்கியமான விவிஐபி. அவங்க இந்த கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஏதோ பில்டப்புக்கு சொல்றேன்னு தப்பா நினைக்காது தம்பி. அவங்க வருவாங்க, அப்ப நீயே தெரிஞ்சுக்குவ. என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? வண்டி ஆஃப் ஆகுது மேடம், என்னன்னு பாக்கணும். ஏன் இப்படி வண்டி ஆஃப் ஆகுது? விளையாடிட்டு இருக்கீங்க, போய் என்னன்னு பாருங்க, போங்க. இதோ பாக்குறேன் மேடம். போய் பாக்குறேன்க்கா என்னன்னு. சொல்லுங்கம்மா. எந்த கோயிலுக்கு நான் போயிட்டு இருக்கீங்க? கல்யாண பெருமாள் கோயிலுக்குமா? ஐஸ்வர்யா, எந்த கோவில்னு சொன்னாரு? கல்யாண பெருமாள் கோயிலா? காரை சரி பண்ணாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா மேடம். மேடம் ஐஸ்வர்யாவா? என்ன கேட்டாங்க? எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு கேட்டாங்க. கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போறோம்னு சொன்னேன். சொல்லிட்டீங்களா? சரி சரி, ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க. சரிங்க மேடம். கடவுளே, அம்மா கையால தாலி எடுத்து கொடுத்து எங்களுக்கு கல்யாணம் நடந்து 1 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல.
ஒரு வருஷமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். எங்க கல்யாண நாளான இன்னைக்கு அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சா என்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சா எல்லா சாமியும் சேர்ந்து வந்து எங்களை வாழ்த்தின மாதிரி சந்தோஷப்படுவேன். எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும், அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் பெருமாள் சாமி. நீங்க எங்க போனீங்க? உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஜானகி அம்மா தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. யார் போன்? ஐயோ மேடம். ஹலோ. என்ன பெருமாள், ஏன் போன் எடுக்க இவ்ளோ நேரம்? ஒண்ணு இல்ல மேடம், கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், அதனாலதான் எடுக்க முடியல. கிளம்பிட்டீங்களா மேடம்? நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சரிங்க சரிங்க, வந்திருக்கேன். அப்புறம் பெருமாள், வந்து ரொம்ப நேரம்லாம் என்னால இருக்க முடியாது. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். நீங்க வந்தோன்னா மாலையை மாத்திக்குவாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க போக வேண்டியதுதான். சரி பெருமாள், நான் வந்துடுறேன். வந்திருக்கேன். அம்மா, நீ ரசம் வச்சு கொடுத்தல, அந்த மேடம் தான் இப்ப பேசினாங்க. உன் கல்யாண நாள அவங்க வரதே பெரிய விஷயம். அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சா அதுவே உனக்கு பெரிய வரம். அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச பெரிய வரமா இருக்கும். ஐயோ, இந்த அம்மா வேற வந்துகிட்டு இருக்குதா சொன்னாங்க. விஐபி சேர் வேற சொன்னோம், அவனை வேற ஆளக்கானோம். எங்க போனானே தெரியலையே. திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சாமி தேடுறீங்க? திருமாங்கல்யத்தை காணோமே. திருமாங்கலத்தை காணுமா? ஏமா, தட்டுல நீ தானே வச்ச? அந்த தட்டுல தாங்க தேடு வச்சேன். தேடு தேடுமா. வச்சத காணனா என்ன ஆயிரே, கொஞ்சம் தேடுங்க ப்ளீஸ். எங்க தேடியும் காணலையே. ஐயோ, திருமாங்கலத்தை காணுன்றாங்க, என்னப்பா பண்றது? தாலி காணுன்ற விஷயம் பார்வதிக்கு தெரிய வேண்டாம், சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவா. நான் போய் அதே மாதிரி இன்னொரு தாலி வாங்கிட்டு வந்தேன். பார்வதி கேட்டா நான் இப்ப வந்துருவேன். சரிப்பா, நான் அனுப்பி விட்டுறேன். சரிங்க. ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? தம்பி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி. என்ன சார் ஆச்சு? நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? எங்க கல்யாண நாளை நீங்க சிறப்பா கொண்டாடின மாதிரி உங்க கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு இவர் ஏற்பாடு செஞ்ச ஒரு விஷயம் தப்பாய் போச்சு தம்பி. என்னாச்சுங்க? அது தம்பி, ஜானகி என்னங்க? ஜானகி, இவங்க தான் நான் சொன்ன மேடம். வணக்கங்க. வணக்கம். பார்வதி வீட்டு போட்டோல இந்த அம்மா தானே இருக்காங்க? என்ன அப்படியே நின்னுட்ட? அம்மா வந்திருக்காங்கல்ல, குடிக்க ஏதாவது கொண்டா. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு. எங்க அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாண நாள் கொண்டாட போற ஜோடி எங்க? அவங்கள வர சொல்லுங்க, அக்கா வாழ்த்தணும்ல. தம்பி ஏதோ வேலையா வெளியே போயிருக்காரு, பொண்ணு இங்கதான் இருக்கு, கூட்டு வர சொல்றேன். ஜானு, பொண்ணை கூட்டிட்டு வரேங்க. வரட்டும். ஆதி வேற சீக்கிரம் வரணுமே, அவன் வேற வரலையே.
தலைவலிக்கு கூட ரசம் வச்சு கொடுத்தாலே அது இவதான். பார்வதி, என்ன அங்கே நின்ட்ட? வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அங்கே நில்லு. என்னாச்சு மேடம்? ஏன் பார்வதி பார்த்தோன்னே இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? உங்களுக்கு பார்வதி முன்னாடியே தெரியுமா? டென்ஷன் ஆகாம இவ எங்க அக்காக்கு செஞ்ச துரோகத்துக்கு டென்ஷன் மட்டும் ஆயிட்டு இருக்காங்களேன்னு சந்தோஷப்படுங்க. என்னம்மா சொல்றீங்க? பார்வதி மேடத்துக்கு தெரியுமா? அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டா? அம்மா புள்ளைய பிரிச்சு ஆதிய மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டை விட்டு கூட்டிட்டு ஓடி போனவ இவ. அக்கா, இவ காதல கழுத்துல கையில போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்து பரம்பரை நகை மாதிரியே இருக்குல்லக்கா. உண்மையை சொல்லு. இந்த நகை உன்கிட்ட எப்படி வந்தது? இது உண்மையானதா இல்லையா? இது ஒரிஜினல் நகைதாமா. அப்படின்னா நேத்து நைட்டு ஐஸ்வர்யா எங்க கிட்ட கொண்டு வந்து காமிச்ச நகையெல்லாம் பதில் சொல்லு ஐஸ்வர்யா. சொல்லுமா ஓட்டலு. ஆமா ஆண்டி. இப்படி திருட்டுத்தனமா என் பரம்பரை நகையை போட்டுக்கிட்டா நீ என்னோட மருமகளாயிட முடியுமா? இப்படிப்பட்ட குணம் இருக்கிற நீ இந்த ஜென்மத்துல என் மருமகளாக முடியாது. நீ பாவம், நல்ல பொண்ணு. இப்படி உன் மேல கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த நகை விஷயத்துல அது சுத்தமா போயிடுச்சு. மேடம், உங்க குடும்ப விவகாரம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா பார்வதி ரொம்ப நல்ல பொண்ணு. வந்தது வந்துட்டீங்க, கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்களேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக இப்போ அமைதியா போறேன். நீ என்னடி இதான் சாக்குன்னு அமைதியா நிக்கிற? கழட்டு எங்க பரம்பரை நகையெல்லாம். கழட்டுறீனா? சரி சார். பார்வதி எங்க? அதோ அங்க உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. சரி இருங்க சார், வந்துடுறேன். கல்யாண நாளதுமா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அம்மாவோட கோவத்துக்கு ஆளாயிட்டேன் மாமா.
அம்மாவோட சம்மதம் இல்லாம பரம்பரை நகையை நான் போட்டிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நகை விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சம்மதம் இல்ல. நீ ஆசைப்பட்டதால தான் சம்மதம் சொன்னேன். இந்த நகை எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துருச்சு. இனிமேல் அதை பத்தி பேச வேண்டாம். சாமியோட திருக்கல்யாணம் பாதிலேயே நிக்குது. முதல்ல சாமி கல்யாணத்தை முடிக்கலாம். வா. சரி மாமா. எல்லாரும் திருமாங்கல்யத்தை பார்த்து தொட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கெட்டு வேணும், கெட்டு வேணும். இந்தாங்க 2 பேரும் மாலை மாத்திக்கங்க.